ஓகே, ஸோ சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேக் சர்வர், பிளேட் சர்வர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே டேட்டா சென்டர் ஹார்ட்வேர்ஸ் தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது டேட்டா சென்டர் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ், என்னென்ன சர்வர்ஸ்லாம் வந்து டேட்டா சென்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ரேக் சர்வர், பிளேட் சர்வர்ஸ் அண்ட் டவர் சர்வர்ஸ். நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ரெண்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரேக் சர்வர் அண்ட் பிளேட் சர்வர் தான். டவர் சர்வர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது வந்து நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் டேட்டா சென்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிக்கு வந்து டவர் சர்வர் வந்து நல்லா இருக்குமே தவிர பெரிய கம்பெனிக்குலாம் அது வந்து செட் ஆகாது டவர் சர்வர்ஸ் வந்து. ஸோ ரேக் சர்வர்ஸ், பிளேட் சர்வர்ஸ் தான் வந்து எல்லா பெரிய பெரிய டேட்டா சென்டர்லயும் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேக் சர்வரும் பிளேட் சர்வரும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எப்படி வந்து ஒரு டேட்டா சென்டருக்குள்ள வந்து சர்வர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இந்த டயக்ராம் நீங்க டிரா பண்ணா கூட டிரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டிரா பண்ணா கூட டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டவர் சர்வர் இப்படி தான் இருக்கும். பட் டவர் சர்வர் மோஸ்ட்லி நம்ம வந்து டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறது இல்லை. டவர் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்ல மட்டும் தான் டவர் சர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும், பட் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் டவர் சர்வர்ஸ்ல. ஸோ டவர் சர்வர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசரை பொறுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறுபடும். இப்போ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசர் இருக்குது, இது ஒரு ப்ராசர், இது ஒரு ப்ராசர். ஸோ இப்போ டவர் சர்வரில் சிங்கிள் சாக்கெட் ப்ராசர் இருக்கு, டியூவல் சாக்கெட் ப்ராசஸர் இருக்குது. அதாவது மதர் போர்டில் ஒரு சிபியூ சொல்கிறோம்ல ப்ராசஸர் மட்டும் இருந்தால் அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 சாக்கெட் அப்படி இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதோட மாடல் நம்பர்ஸ் தான் இது. இது டவர் சர்வரோட மதர் போர்டு, இது டவர் சர்வரோட டைமென்ஷன்ஸ் இது. ஸோ டவர் சர்வரோட ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ்லாம் இருக்குது. டவர் சர்வர் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், 2,80,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் இந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும். ரேக் சர்வரும் பிளேட் சர்வரும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் பாருங்க, இந்த டவர் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் இருக்குது, 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இதில் 16 GB ரேம், 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இதில் வேணா போட்டுக்கலாம். இதில் நம்ம இது வந்து டவர் சர்வர் தான், இதுவுமே டவர் சர்வர்ஸ் தான். ஸோ இதுவும் டவர் சர்வர் தான். இந்த டவர் சர்வரில் பார்த்தீங்கன்னா 2 CPU, இது ஒரு CPU, இது ஒரு CPU. இதில் பாருங்க இதெல்லாம் ரேம், இதெல்லாம் வந்து ரேம் ஸ்லாட்ஸ், இதெல்லாம் ரேம் ஸ்லாட்ஸ். இது ஒன் ஆஃப் த டவர் சர்வர் தான், பவரேஜ் டவர் சர்வர். இதுவும் டெல் டவர் சர்வர். இதுலேயே வந்து ரேம் அதிகமாக உங்களுக்கு ப்ராசரோட ஸ்பீட் அதிகமாக காஸ்ட் கூடும். இதுலேயே பாருங்க 3 lakhs இருக்குது, 4 lakhs இருக்குது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த சர்வரில் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த டவர் சர்வரில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த சர்வர் வந்து 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனு, ஃபார்ம் ஃபேக்டர் 5U. இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5U அப்படின்னா ஒரு யூக்கு வந்து 1.5 இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1U is equal to 1.5 இன்ச்சு. 5U அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இன்ச்சு வரும் அந்த அளவு எடுத்து பார்க்குறதுக்கு. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இதுக்கு அடுத்து சொல்கிறேன் நான்.
யூ சைஸ் வந்துட்டு நீங்க ஒரு ரேக்ல வந்து ஒரு சர்வரை வந்து வைக்கிறீங்கன்னா யூ சைஸை கனெக்ட் பண்ணி தான் வந்து சர்வர் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இது வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. உபுண்டு, சிட்ரிக்ஸ், ஹைப்போவி, மைக்ரோசாஃப்ட் ஹைப்போவி, ரெட் ஹாட் லினக்ஸ், விஎம்ஆர் ESX இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. சரி, நீங்கள் ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணும் இது கம்பேட்டபிலிட்டி இருக்கா, இந்த ஹார்ட்வேர் எதில் வந்து செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணால் இது பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க அல்லது சின்ன சின்ன கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சென்டரில் இது யூஸ் பண்ணுறது இல்லை. ரேக் சர்வர் பார்க்கலாம்.